விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை ஒன்றில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை, நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. இங்கே பாருங்க அபிமா, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபோட்டோஸ் கூட எல்லாத்தையும் எடுத்து உள்ளே பேக் பண்ணி வச்சுட்டேன். இது போக வேறு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இல்லை மேரிமா, நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிருப்பீங்க, எனக்கு அது தெரியும். சரிதான், இருந்தாலும் எதையாவது மறந்துட்டு போயிருவீங்கல்ல, அதனால தான். ஆனாலும் குட்டி, இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது என்ன? நீங்க போங்க, நீங்க உங்க அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி சரி, அதெல்லாம் எல்லாத்தையும் அம்மா எடுத்து வச்சிருப்பாங்க. மேரிமா, நீங்களே பேசாம என் கூட வந்துருங்களேன். அபிமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை மேரிமா, நான் மலேசியா வந்து 14 வருஷம் ஆகுது. இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்த பொண்ணுண்ணா. ஆனால் எனக்கு நல்ல ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அம்மா எனக்கு 2 வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, அப்பா தான் என்னை வளர்த்தாரு. அப்பாவோட அரவணைப்பிலேயே நான் வளர்ந்து வந்ததுனால அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு அம்மா மாதிரி நீங்கள் தான் இந்த 14 வருஷமும் என் கூட இருந்தீங்க. உங்களை சடனாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. புரியுது அபிமா, ஆனால் எனக்கு ஊர் இது தானே, இதை விட்டால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன அங்கேயே இருந்துட போகிறீங்க? இப்போ எப்படி இங்கே வேலை பார்க்கும்போது இங்கேருந்து இந்தியாவுக்கு மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வரீங்களோ, அதே மாதிரி அங்கேருந்து இங்கே ஒரு நாள் வந்துட்டு போங்க, அவ்வளோதான். மேரிமா, அம்மா சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் வந்தீங்கன்னா தான் நான் நிறைய அம்மாவை ஏமாற்ற முடியும். குட்டி அமைதியாரு. அதுவும் சரிதான். பரவாயில்ல அபிமா, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கே இருந்தாலும் என் நினைப்பு உங்களை சுற்றி தான் இருக்கும். என்ன, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களோட வேலைக்காக போகிறீங்க, அதை நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் வாங்க. என்ன, மலேசியா வந்ததுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே நமக்கு இங்கே தான் நினச்சேன். ஆனால் விதி ஏன் இப்படி விளையாடுதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடி தான் ஜெயிக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டேன், இது ஒன்றும் புதுசு இல்லை. சரிம்மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, கிளம்பட்டுமா? புரியுதுமா, பொண்ணுங்க எல்லாருமே எதிர்நீச்சல் போட்டு வாழ தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. என்ன, நீங்கள் உங்கள் வேலைக்காக தானே போகிறீங்க, பாப்பாவை நல்லா படிக்க வைங்க. பாப்பாக்கும் உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. கண்டிப்பாக ஆக்கிடுவேன். என்னை விட பெஸ்ட்டு டாக்டரா என் பொண்ணு வருவா. கொஞ்ச நேரம் இரு குட்டி, பேச பேச இடையில பேசாம. இந்த வாய் இருக்கு பத்தியா, இந்த வாய் உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அவ்வளோ சீக்கிரத்தில் டாக்டரே ஆக முடியாது. வாயை கொஞ்சம் அடக்கு. முடியாது, அப்படிதான் பேசுவேன். அவ கிடக்குறாம்மா, அதை பதில் பேசுவாளே. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். அப்புறம் தங்கச்சியும் டாக்டருக்கு தானே படிக்க வைக்கிறீங்க? என்னை என் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, என் தங்கச்சியை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். அதே மாதிரி குட்டியையும் படிக்க வச்சிருவேன். சரிம்மா, பார்த்துக்கலாண்ணா. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். போயிட்டு வரட்டா? சரிம்மா. இதுக்கு மேலேயாவது உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு அந்த கர்த்தரை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என் வாழ்க்கையே இவ தான், உங்களுக்கு அது தெரியாதா? சரிம்மா, பார்த்துக்கலாம். சரிம்மா, இங்கே வாங்க, நான் இன்னும் வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்குறேன். என்ன? அம்மா. என்னம்மா? இல்லைம்மா, நான் உங்ககிட்ட எப்போ கேட்டாலும் நீ நீ ஒரே பதில் தான் சொல்லுவேன். அதாம்மா கேட்கலாமா வேண்டாமான்னு. இங்கே பாரு குட்டி, நீ அம்மா கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் சரி, அம்மா உனக்கு சொல்கிற ஒரே பதில், அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லைங்கிறது மட்டும்தான். நீ என்கிட்ட டெய்லி கேட்குற அந்த ஒரு ஆள் உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான ஒரு ஆள். என்ன, நீ என்கிட்ட எத்தனை விதத்தில் கேட்டாலும் சரி, அம்மா உன்கிட்ட சொல்கிற ஒரே பதில், அப்படிப்பட்ட ஆள் உன் வாழ்க்கையில் இல்லை, ரொம்ப மோசமானவர், ரொம்ப கொடூரமானவர். இதுக்கு மேலே அம்மா உன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? உனக்கு இருக்கிறது நான் மட்டும்தான். என்னை தாண்டி உன் சித்தியும் உன் தாத்தாவும் மட்டும்தான் இந்த உலகத்தில், வேறு யாருமே கிடையாது. என்ன, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இதுக்கு மேலேயும் வரமாட்டாங்க, இனிமேலும் வரவும் போகிறது கிடையாது. என்ன, வந்தாலும் அம்மா ஒருபோதும் அதை ஏற்றுக்க மாட்டேன். உனக்கு எல்லாமாவா நான் இருக்கேன். என்ன, உனக்காக மட்டும்தான் அம்மா இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். உங்ககிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து தான் உன்னை வளர்த்துட்டு வரேன். உனக்காக தான் அம்மா மலேசியாவே வந்தேன். ஆனால் இப்போ வேறு வழி கிடையாது. இப்போது நம்ம அங்கே போய் தான் ஆகணும். திரும்பவும் இந்தியாவிலே போய்
வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். அங்கே நான் வேலை பார்த்து தான் ஆகணும். அதுக்காக உன்னை எந்த இடத்துலையும் அம்மா விட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். என்ன, நீ என்னோட கண் பார்வையிலே தான் இருக்கணும். என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. புரியுதா? ஏதாவது ஒன்றுனாலும் அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லணும். எதையும் மறைக்கக்கூடாது. உனக்கு அம்மா இருக்கேன், அம்மா இருப்பேன். எனக்கு அம்மா கிடையாது, ஆனால் உனக்கு எல்லாம்மாவா நான் தான் இருக்கேன். அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா மட்டும்தான். நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, நான் எவ்வளோ கோச்சிக்கிட்டாலும் சரி, நான் எவ்வளோ கோவப்பட்டு எவ்வளோ திமிரா பேசினாலும் எனக்காக நீ இறங்கி போகிற. எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நான் இனிமேல் அப்படி கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இல்லைம்மா, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்களா, அதாம்மா. அப்போ பேசும்போது நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட சொன்னதை நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தரை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல. அதனால தாம்மா நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன், எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எனக்கு என் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம்மா. சரிம்மா, போலாமா? நான் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. வேணும்னு பேசல, இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன். நீ சொல்லிட்டில்லம்மா, நான் இனிமேல் அப்படியே இருந்துக்கிறேன். என்ன, போலாமா? என் செல்லம், அம்மாவுக்கு உன்னை பற்றி தெரியாதா? எதுவும் இல்லை. சரியா? அம்மா ஃபீல்லாம் பண்ணலை. நீ கேட்குற கேள்வி நியாயமானது தான், ஆனால் இதுக்கான பதில் உனக்கு தேவையில்லாதது. அதனால் இப்போதைக்கு நீ எதையுமே தெரிஞ்சுக்க வேணாம். நான் சொன்ன ஒரே விஷயம், அப்படிப்பட்ட ஒரு ஆள் உன் வாழ்க்கையில் அவசியம் கிடையாது, அது மட்டும்தான். சரிம்மா, வா போலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுல. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க அருண், வாங்க மகதி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இவ்வளோ ஏர்லியா? சார், நேற்று இயரில் 2-3 ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல, அதில் நாங்கள் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் செக் பண்ணிட்டு வர சொன்னீங்க, கொண்டு வந்திருக்கோம் சார். ஐயோ ஆமாம், மறந்தே போயிட்டேன். நல்ல பேர் ஞாபகப்படுத்துறீங்க. சரி கொண்டு வாங்க. இந்தாங்க சார் ரிப்போர்ட். கொடுங்க. என்னடா மறந்துட்டேன்னு சொல்றாரு? நேற்று அவர் தானடா கொடுத்தாரு. வேலை விஷயத்துல அவ்வளோ கரெக்டாக இருப்பார்ல, என்னாச்சு அவருக்கு? எல்லாருமே ஒன்று மாதிரி இருப்பாங்களா? நாயே. இந்தாங்க ரிப்போர்ட். எல்லாம் ஓகே தான், நார்மலாக தான் இருக்கு. இப்போ அவங்க ஓகே தானே? ஓகே தான் டாக்டர், 3 பேருமே. அதில் ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் இசிஜி எடுத்தோம். அப்போது ஹார்ட்டில் லைட்டாக மசில்ஸ் இருக்க மாதிரி. வாட், என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இசிஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்து காமிக்கிறோம் டாக்டர். முதல்ல அது என்னன்னு பாருங்க. ஏதாவது சிவியரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஐவி ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டான மெடிசன்ஸ் கொடுங்க, ஓகேவா? மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதோட டேட் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, ஓகே? ஓகே டாக்டர். இயரில் இன்னும் 3 பேஷண்ட்ஸ் தான் சிவியராக இருந்தாங்க. இப்போ அவங்க ஓகே. அதில் ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இசிஜி எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். வந்ததுக்கப்புறம் கொண்டு வரோம் டாக்டர். நர்சிங் ஸ்டேஷனில் தான் போடணும். டிலே பண்ணாதீங்க, எனக்கு சீக்கிரமாக ரிப்போர்ட் வரணும். என்ன? ஓகே டாக்டர். அப்புறம் டாக்டர் சார் கூப்பிட்டாரு. அப்பாவா? சரி வரேன், போங்க. ஓகே டாக்டர், நாங்கள் ரவுண்ட்ஸ் போகிறோம். ஸோ இந்த கேப் புக் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் என்ன பண்ணுறாங்க? முத நாளே இப்படி போய் லேட்டாக திட்டு வாங்கணும்னா ரொம்ப கேவலமாக போயிடும். வெண்பா, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும். இன்டர்வியூவில் என்ன பதில் கேட்டாலும் பட்டு பட்டுன்னு சொல்லணும், ஓகே? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் கரெக்டாக போய் கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிடணும். எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். என் வயிறுண்டி. என்ன லூசு அப்படி பார்த்துட்டு வரேன்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு மாமா ஆகுனா இப்படியே நடந்துக்கிறாரு? அவருக்கு திடீர்னு சின்ன மாமா மேல பாசம் வந்துருமோ? அது தெரிஞ்சது தானே, அப்புறம் என்ன? தெரிஞ்சதுதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக போட்டோ கழட்டி வச்சு மாட்டுவாரா? அவர் அப்படிதான், நீ கண்டுக்காத. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸோட மேனேஜரா உள்ள வர போறீங்க. ஆமாமா, அதுக்காக எம்டிக்கு என்னைக்குமே அத்தை பொண்ணுதான். அது மாறுமா? மாறக்கூடாதுன்னு தான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். ஏமாமா, கோட் ஷூட்ல எல்லாருமே நீ அழகா இருக்கேன்னு சொன்னாங்க, நீ சொல்லவே இல்ல. என் அத்தை பொண்ணு என்னைக்குமே அழகுதான், நான் என்ன மாத்தி சொல்ல? எல்லா
உன்னை பார்த்து சொன்னா நேர சுடுகாட்டுல போய் விழுந்து கிடப்பேன். என்ன சொல்ற? பின்ன என்னடி சொல்ல நானு? பேசாம வா. உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல மேனேஜரை சேர்க்கறதுக்கு முன்னாடி பாதியில ஏத்தி விட்டுற போறேன். பேசாம வா. ரொம்ப தான் பண்றேன் மாமா. இரு இரு, எனக்கு மேனேஜர் போஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். சரிதான். எப்பா ஒரு வழியா வந்துருச்சுப்பா. அண்ணா இவ்ளோ நேரமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுண்ணா. இன்னைக்கு தானே இன்டர்வியூவே போறேன். சாரி மேம், மன்னிச்சிருங்க. வாங்க வாங்க. போலாண்ணா. மேம் ஓடிபி சொல்லுங்க. இதோ 98 45 62. ஓகேங்க மேம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்க மேம். கடவுளே முருகா, உன்னதான் நம்பியிருக்கேன். எங்கேயாவது சொதப்பி வச்ச அவ்வளோதான். நீ இங்க பாரு, நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது நீ சொதப்பு, உனக்கு அப்புறம் இருக்கு. என்ன மேம் முருகன் இப்படி திட்டிட்டு வரீங்க? இல்லண்ணா, திட்ட கிடையாது. என் மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே முருகனை மட்டும்தான் எனக்கு தெரியும். அதான். கவலைப்படாதீங்க மேம், நீங்க போற விஷயம் நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்க முருகன் உங்களுக்கு துணையா இருப்பாரு. இருப்பாருண்ணா, நம்பிக்கை இருக்கு. என்ன நண்பா, கரெக்டான நேரத்துல கூட்டு வந்துட்டு போல. நாயே, உன்னை வேகமா வண்டி ஓட்டுன்னு சொல்ல கேட்காம இன்னைக்கு பெல் அடிச்சிட்டான். யோ சித்தப்பா, என்ன ஏண்டா பாக்குறாங்க பாரு, உன் புள்ள கூப்பிடுற என்னன்னு கேள்றான். யோ உன்னாலதான் என் டெய்லி நான் ஸ்கூலுக்கு லேட்டா வர, அசம்பிளில வெளியே நிக்க வைக்கிறாங்க. யோ ஏன் இப்படி பண்ற நீ? நல்லா கேள், நாக்கு புடுக்கிற மாதிரி கேள்றாடி. இந்த ஆகாவளி, என்னாலதான் நீ ஸ்கூலுக்கு லேட்டா வர, இல்லன்னா நீ சீக்கிரமா கிளம்பி கரெக்டா வந்துருவ. எல்லாம் ஒப்பனை சொல்லணும்டா. நீ எங்க அப்பாவெல்லாம் சொல்லாத, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க அம்மா கரெக்டான டைமுக்கு நீ எழுப்பி விட்டு சாப்பாடுலாம் கொடுத்து கரெக்டா தான் கிளப்பி விடுறாங்க. ஓவனா தான் இவனை கூட்டிட்டு வரல, எல்லாம் இவனாலதான். இவன் கூட சேராத அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்காருல்ல, அவனு எங்கேயா பார்த்தா இவன் கூட தான் சுத்துற. வீட்டுல உன் அம்மா படுத்துற கொடுமைக்கு இவன் கூட தான் நான் சுத்தணும். பேசாம இருந்தா புல்டோசர் வாயா. இப்பெல்லாம் நீ பேசவே மாட்டேன், காரணம் இவன் கூட சேர்ந்து சுத்துறதுனாலதான். நாயே, அவன் உன்ன தந்த கேவலமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். என்னடா எங்க காத்திருக்கிறது, யார் வீட்டுல பள்ளி விழுந்த மாதிரி போந்துட்டு இருக்க? டே சித்தப்ப, நீயா அசிங்கப்படாத போது நாளை எதுக்குடா அசிங்கப்படணும்? நாளை லைஃபை என்ஜாய் பண்றவன்டா. நாளை அசிங்கமே பட மாட்டேன். அவன் என்ன கெட்ட வாரத்துல திட்டினா கூட நான் அசிங்கப்பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர். என் லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி. ஆனா இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாதுடா. டிஃபரெண்டா தான் சுத்த நீ. யோ சித்தப்பா, என்னடா இப்ப எப்படி நான் உள்ள போறது எனக்கு தெரியாது. வந்து நீ ஸ்குவாட் போட்டு கொண்டு போய் உள்ள விட்டுட்டு வா. நீ லேட்டா போடுறது, நீ லேட்டா ஸ்குவாட் போடு, நான் ஏன்டா போடணும்? டேய் இங்க பாரு, அவ்வளவுதான்டா. உன்னை யாரா லேட்டா கொண்டு விட சொன்னது? நீ தான் சித்தப்பனா? ஆளை பாரு. போ, வழக்கம் போல ஸ்குவாட் போடு. போடா, போ சட்டு புட்டு வேலையை பாரு. யார் வேற போன் பண்ணா, சீக்கிரம். இது த்ரிஷாவா நயன்தாராவா? த்ரிஷா மதியம் 2 மணிக்கு, நயன்தாரா சாயந்தரம் 6 மணிக்கு, அப்புறம் அனுஷ்கா நைட் 8 மணிக்கு. 3 பேர் டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். போ சீக்கிரம் போய் ஸ்குவாட் போட்டு வா. நான் போய் கொஞ்ச நேரம் ஆள்கிட்ட கடலை போடுறேன். பரத், வாவ், என்ன அழகு. மேம் சாரி மேம். என்ன பரத், இப்படியே தான் டெய்லி லேட்டா வருவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு வரையா வேற எங்க போற? ஐம் சாரி மேம், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் தான் இப்படி சாரி எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் லேஸில் விட முடியாது. எனி டைம் இவன் லேட்டாக மட்டும்தான் ஸ்கூலுக்கு வரான். லேட்டாக வரதவே ஒரு ஹேபிட்டாக வச்சிட்டு இருக்கான். நீங்கள் யார் அவனுக்கு? அப்பா. சித்தப்பான்னு சொல்றான். டேய் மச்சி, அவளை பாரு, செம்மலகா இருக்கடா. டேய் வேணாடா. டேய் போடா. அப்பாவா? இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்றது? பிள்ளைய பொறுப்பா வளர்க்கணும் என்ன? இனிமே ஸ்கூலுக்கு அப்படி டிலே பண்ணி கூட்டிட்டு வராதீங்க. இந்த ஒன் டைம் வார்ன் பண்றேன். நாளைல இருந்து கரெக்டா வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இவன் என்ன சின்ன கிளாஸ் பையனா? சாரி மேம், இனி டிலே ஆகாது, மன்னிச்சுக்கோங்க. ஒன் டைம் மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து பிரின்சிபல்ட்ட பேசுறீங்களா? பேசுறேன். பரத் உள்ள போ. தேங்க்யூ மேம். டேய் சித்தப்பா, நீ உள்ள வாடா. டேய் அத உள்ள விட்டாங்களே, மூட்டு போ. டேய் பிரின்சிபல் பத்தி தெரியாது, வா கம்மனு. ஹாய். வாட் இஸ் யுவர் நேம்? டேன்பா, பேரை மாத்தி வளர்க்கும் போல பேரை மாத்தி சொன்னாதான் கிக்கா இருக்கும். என் பேரா சிவா. வாவ், அழகா இருக்கு.
என் பேர் கேட்க மாட்டீங்களா? நீங்களே இவ்வளோ அழகா இருக்கும்போது உங்க பேர் எவ்வளோ அழகா இருக்கும். அதனால பேர் கேட்கணும்னு தோணல. அப்படி போடு. ஈவினிங் ஃப்ரீயா? ஆ ஃப்ரீ தான். அப்போ காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? ஓ தாராளமா, கண்டிப்பாக. ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அங்கே உங்களுக்காக ஈவினிங் 6 o'clock வெயிட் பண்ணுறேன். ஸ்கூல் முடிஞ்சதும் அங்கே வந்துடுங்க. நான் 5 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பேன். ம் என் பேரை கேட்கவே இல்லையே. நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. ஐ எம் நித்யா. வாவ், செம்ம நேம். அழகா இருக்கீங்க. போங்க. வரேன். ம் டேய் தற்கொலை, அடே வாங்க வாங்க. என்ன ஸ்குவாடு போட்டிங்களா? நீ மூடு. நான் ஸ்குவாடெல்லாம் ஒன்று போடல. என்ன கரெக்ட் பண்ணிட்டியா? டே, நான்லாம் ஒரு பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பார்த்தாலே தன்னால வந்து பேசுவா. ஒன்றும் இல்லை, பேருக்கே மயங்கிட்டா. அதானே உனக்கு பொண்ணுங்களை வளைக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமான வேலையா என்ன? டேய் எப்படா இப்படியே இருக்க நீ? உன் அண்ணனுக்கு உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலடா. டே, உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குதுடா. இங்க பாரு, ஒரே ஒருத்தைய மட்டும் பார்த்து அவளே எனக்கு உலகம், நீ தான் எனக்கு எல்லாம், நம்ம 2 பேரும் ஜாலியாக இருப்போம், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு வாழ்கிற ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் நான் இல்லை. உனக்கு தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். ஒரே ஒருத்திக்காக வாழ்கிறத விட்டுட்டு பொண்ணுங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணு. அப்போதான் லைஃப் செம்ம ஸ்மூத்தாக ஜாலியாக போகும். டே, இருக்கிறது ஒரு லைஃப்டா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நான் இப்படி தான். என்ன, என்னோட இந்த வேவ்லென்த்துக்கெலாம் எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டான். இனியும் செட் ஆகவும் முடியாது. இதுக்கு மேலே யாருமே அமையல. இதுக்கு மேலே யாரு வந்து எனக்கு அமைச்சு எல்லாத்தையும் சரி பண்ண போறா? ஸோ நான் இப்படி தான். என்ன மாத்த யாருனாலே முடியாது. என்னால முடியும். எப்படி உன்னால முடியும்? சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் எப்படி? பா, அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அக்கா இங்க வந்து இருக்கேன்னு சொல்லிட்டா. அவளுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா? அக்கா இங்க வரணும் தானப்பா நம்ம இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னப்பா? சரிதாமா, ஆனா கண்டிப்பா சகானவ அவ இங்க உள்ள ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அனுமதி தர மாட்டா. அதுவும் தூரமா இருக்க ஸ்கூல்ல அவ சேர்த்து விட மாட்டா. பா, அவ அப்படிதாப்பா சொல்லுவா. இன்னும் எவ்வளவு நாள் தப்பா பயந்துகிட்டே இருப்பா. நீங்க அமைதியா இருங்க. நான் போய் சேர்த்து விடுறப்பா. நான் பாத்துக்கறேன். நீங்க அக்கா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நான் அந்த ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அட்மிஷன் வாங்கிட்டேன். இங்க பாரு, அவகிட்ட எதையும் கேட்காம நீ முடிவெடுக்காத. அவளுக்கு கோவம் எப்படி வரும்னு உனக்கு தெரியும். சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்ப வரைக்கும் அவ இங்க வராம இருந்ததுக்கே காரணம் சகானா மட்டும்தான். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்குவேன். என்ன, கண்டிப்பா சகானாவை நான் அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்து விட போறேன். அவ என்ன அவளுக்கு மட்டும் தான் பொண்ணா? அவ எனக்கும் பொண்ணு. நீ பேசாம இருப்பா. சரி, அக்கா வந்தது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். என்ன? சரி, பார்த்து பத்திரமா போகணும். சரிப்பா. அப்பா. வா சத்யா. என்னப்பா எது கூப்பிட்டுருந்தீங்க? இந்தியன் டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தீங்க. ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். என்னப்பா? கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு ஒரு சீஃப் டாக்டரை அப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். வாட்? எனக்கு அசிஸ்டண்டா? எதுக்குப்பா? ஏப்பா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பேஷண்ட்ஸோட வருகைலாம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இப்போதான் டேட்டாலாம் எடுத்து பார்த்தேன். ஸோ உனக்கும் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ மட்டும் சீஃப் டாக்டரா இருந்து என்ன செய்ய போற? உனக்கு தான் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அதனால தான் உனக்கு அசிஸ்டண்டா ஒரு டாக்டரை அப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியல. இல்ல பத்தாததுக்கு நிறைய இன்டர்ன்ஷிப் டாக்டர் வேற ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, நம்ம தான் ட்ரெயின் பண்ணி ஆகணும். அப்பா, ஒர்க் ப்ரெஷர்லாம் பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணல. இங்கே நான் ஒரு ஒர்க்கராக வேலை பார்க்கலப்பா. எனக்கு டாக்டருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எவ்வளோ லவ் பண்ணி படித்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் இது என்றைக்குமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக நான் நினைக்கவே மாட்டேன். எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, நானே பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் வேணாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்பாக்கு எல்லாமே புரியுதுப்பா. நீ ஒருத்தால மேனேஜ் பண்ணுவ. ஏன்னா அதுக்கான எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. அப்பாவுக்கு அது தெரியும். இந்தியன் டாக்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்றது கூட இங்க சீஃப் டாக்டர்னு யாருமே கிடையாது. நீ ஏதாவது கேசஸ் எடுத்து அதை டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கே நமக்கு டைம் எடுக்குள்ளப்பா. இங்க டாக்டர் ஃபீல்டுங்கிறது ஒரு முக்கியமான ஃபீல்டு. என்ன, இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும்பா. இதே உனக்கு அசிஸ்டண்டா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா சேமா அடுத்த சீனியர் டாக்டர் உருவாக்கிடலாம்ல. அதுக்கு தாப்பா சொல்றேன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. என்னமோ பண்ணுங்க. சரி, ஓகே. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? எனக்கு ERல நிறைய வேலை இருக்குப்பா. அதை விட்டுட்டு வந்திருக்கேன். எமர்ஜென்சி கேஸ் இருக்கு, நான் வரேன்.
பாத்தியா இப்ப கூட உனக்கு வேலை வேலைன்னு தான் ஓடுற. என்ன சொல்றது? இப்படியே இருந்தனா என்னப்பா பண்றது? அது மட்டும் கிடையாது சத்யா, உன்னை நிறைய இடத்துல நீ சேஞ்ச் பண்ணியிருக்க. இது நீனே கிடையாது. நீ எப்படி இருப்பேன்னு அப்பாவுக்கு தெரியும். சில சந்தர்ப்ப சூழ்நிலையும் கால மாற்றமும் நம்மளை எதுக்கு வேணாலும் தள்ளும்பா. அந்த மாதிரி என்னையும் தள்ளிடுச்சு, நானும் மாறிட்டேன். இனி இந்த மாற்றத்தை யாருனாலும் எப்போதும் மாற்ற முடியாது. சரிப்பா, எனக்கு ஏர்ல பேஷன்ஸ் இருக்காங்க. டாக்டர் ஒரு எமர்ஜென்சி ஏர்ல. இதோ வரேன். ஓகேப்பா, அப்புறமா பேசலாம், நான் வரேன். சத்யா எப்படின்றதுக்குள்ள ஓடிடணும். பேஷன்ஸ் கொண்டுனா என் பிள்ளைய கையில பிடிக்க முடியாதுப்பா. இப்படி இருக்க இந்த சுச்சுவேஷன்ல உன் லைஃபை நீ எப்படி தான் பார்க்க போற? கண்டிப்பா உனக்கு அசிஸ்டன்ட் டாக்டர் வேணும். நான் அப்பாயின்மெண்ட் பண்ண தான் போறேன். நீ என்ன வேணாலும் படிக்கும். Final call for boarding. Final call for boarding for the last remaining passengers. சாரி குட்டி, இந்த வயசுல நீ என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையும் அம்மா உனக்கு கொடுக்குறேன். ஆனா அம்மா என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு தெரியும் குட்டி. நான் நினைக்கிறேன் அம்மா உனக்கு பெஸ்டான அம்மாவா தான் இருக்கேன்னு. ஆனா உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறேன்னு அம்மாவுக்கு தெரியல. என்னால் அதை புரிஞ்சுக்கவும் முடியல. ஆனா என் மேல நீ அதிகமான அன்பு வச்சிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த அன்பு மட்டும் எப்போதும் குறையாம என்கிட்ட இருந்தாலே போது குட்டி. வேற எதையும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். என் செல்லம். ஒன்றும் இல்லை, அம்மா பக்கத்தில் தான் இருக்கேன். எந்த இடத்துல இருந்தா உனக்கு ஆபத்துன்னு நான் நினச்சனோ இப்போ அதே இடத்துக்கே என்னை கொண்டு போய் விடுது இந்த விதி. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, என்றைக்குமே பழைய நிலைமைக்கு மட்டும் அம்மா ஒன்று கொண்டே போக விட மாட்டேன். நான் அந்த உயிரை வச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான் குட்டி. முருகா, உன் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நான் ஆபத்து இருந்தும் அந்த இடத்த தேடி போகிறேன். ஆனால் எனக்கு வேற வழி இல்லை. நாங்கள் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு என் குழந்தை மட்டும்தான் முக்கியம். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு என் குழந்தைய பத்திரமா என்கிட்ட கொடுத்துரு, அவ்வளோதான். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. நிறைய டைம் சொல்லிட்டேன், மெடிசன்ஸை என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாம எடுத்து யூஸ் பண்ணாதீங்கன்னு. இப்போ நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? இல்ல சார், மெடிசன் கரெக்டாக தான் நான் ப்ரிகார்ட் பண்ணேன், பட் எங்கேயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பேஷண்ட் கிட்ட உங்களால சொல்ல முடியுமா? இல்ல அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ் கிட்ட தான் உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இங்க பாருங்க, டாக்டர் தொழில்ல எப்போதும் பொறுமையும் கவனமும் ரொம்ப அவசியம். மெடிசன்ஸ் கொடுக்கறதுல என்ன, நம்மளை நம்பி தான் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் இங்க வராங்க. அவங்கள காப்பாற்றி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. புரிஞ்சுட்டு பண்ணுங்க. நர்ஸ், இங்க பாருங்க, ஐவி முடியவே பக்கத்துல இருந்து சேஞ்ச் பண்ணுங்க, ஓகேவா? அது கரெக்டான மெடிசன்ஸை கொடுத்துட்டே இருங்க. இவருக்கு என்ன டயக்னோசிஸ்? சார், ரிப்போர்ட் படி நார்மல் ப்ரீத்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, பட் அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் சார். ஆனாலும் ப்ரீத் விட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. அடிக்கடி அவ்வளோ ப்ரீத் விட முடியாம ஹாஸ்பிட்டலோட ஆக்சிஜன்ல தான் அவர் ப்ரீத் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கான மெடிசன்ஸ் நான் எழுதி தரேன், அதை யூஸ் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஓகே? அகைன் சொல்லிட்டேன், என்ன கேசஸ் வந்தாலும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கான மெடிசன்ஸை என்கிட்ட வந்து ஜட்ஜஸ் பண்ணாம நீங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு நான் சீஃப் டாக்டரா இருக்கேன்? ஓயாம சொல்ல மாட்டேன். எனக்கு என்னை விட இங்க வர பேஷண்ட்ஸ் தான் முக்கியம், ஓகே? எனக்கு புரியுது, இன்டர்ன் டாக்டரா ஒர்க் பண்ணும்போது நானும் இப்படித்தான் இருந்தேன் என்ன. ஆனா அதுக்காக கவனம் இல்லாம இல்ல, கவனம் வேலையில எப்போதுமே இருக்கணும். புரிஞ்சு நடந்துக்கோங்க, ஓகேவா? சாரி டாக்டர். சாரி சொல்லாதீங்க, அந்த பேஷண்ட் கிட்ட சாரி சொல்ல முடியாது என்ன. அந்த மாதிரி நினைச்சிட்டு பண்ணுங்க, போங்க ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேர் ரவுண்ட்ஸ் வாங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், இந்த டேட்டா சைன் போட்டுறீங்களா? ஓகே டாக்டர், கொடுங்க. சப்பா, கொஞ்ச நேரத்துல பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க.
ஒத்தாளா இருந்து கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா தான் இருக்கு. நம்மளுக்கு ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் இருந்தா கூட கரெக்டா தான் இருக்கும். அப்பா கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு சீனியர் சீஃப் டாக்டர் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அது யாருன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதான் பிபி நார்மல் லெவலுக்கு வந்திருக்கு. ஓகே. ஐயோ ஐயோ அண்ணா என்னாச்சு? இல்ல மேம், கார் ரெண்டும் மோதிருச்சு. அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து மோதினார். ஐயோ ஒரு வழியா அந்த ஆளுக்கு ச்சே, இப்பதான் போகவே வருவாரா? அண்ணா நீங்க போங்க. போக முடியாது, ஏன்னா அவரோட லைட் டிம் லைட் உடைஞ்சிருச்சு. அவன் தானே ராங்கா வந்தான், அவன் மாத்திப்பான். நீங்க போங்க. ஐயோ இல்ல, தப்பாயிரும். இருங்க, சாரி கேட்டுறலாம். அண்ணா தப்பே இல்லாம அண்ணா எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிக்கிறது விடுறான் பாத்தியா? இருமாமா, அவன உனக்கு கண்ணுல அவனை பாத்துறேன். ஏய் ஜனனி நில்லு. ஏய் போகாத, தப்பு என் மேலதான். ஜனனி ஐயோ போச்சே. மேடம் அது அறிவில்ல. சீ, யார் இவன்? அடிக்கிறா. தப்பு அவ மேல. இருடி பாரு. ஐயோ என்ன போச்சு போச்சு. பிரச்சனை பெருசா கொடுக்கல, நம்மளே முடிச்சு வைக்கணும். ஐயோ என்னடா கார்த்தி. ஏய் ஏய், என்ன தைரியம் இருந்தா என்ன அடிச்ச நீ? யாரு நீ? அவர் அடிச்சல, அதான் அடிச்சேன். ஏய் என்ன தைரியம் இருந்தா என் அத்தை பொண்ணு அடிச்சிருப்ப. வாங்க சார், பக்கத்து வாங்கிட்டு வாங்க. உங்க ஒத்த பொண்ணு பண்ணது மட்டும் சரியா? ஏய் அவ சரியா பண்றா தப்பா பண்றா, நீ எதுக்கு அவளை அடிக்கிற? ஐயோ சார் சார் இருங்க. நீங்க சும்மா இருங்கண்ணா. தப்பே பண்ணாம எதுக்கு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க? ரோட்ல போறவங்க வர்றவங்க அடிக்கிறது உங்க அம்மா உங்களை பெத்து போட்டுருக்காங்களா? வேணாம், இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு. என்ன பண்ணுவ? அடிப்பியா? என்ன அடிக்கிற வரைக்கும் கையில புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா? அடி பார்க்கலாம். ஜனனி இப்படி வா. இங்க பாரு, அவ உண்மை என்னன்னு தெரியாம கோவப்பட்டு அடிச்சுட்டா. அதுக்காக நீ பதிலுக்கு அடிப்பியா? என்ன உண்மை என்னன்னு தெரியாம அடிச்சா? அவர் தப்பே பண்ணிருந்தாலும் முதல்ல அடிக்கிறதுக்கு அவ யாரு? இங்க பாருங்க, பெத்த தாய் தகப்பனை தவிர அவங்க அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன? அவ பண்ணது தப்புன்னு பட்டுச்சு, அதான் அடிச்சேன். எனக்கு தப்புன்னு பட்டா பட்டு பட்டுன்னு வைப்பேன். என்ன பண்ணுவ? ஏய் யாரு நீ? தப்பு யார் மேல? தப்பு அந்த ஆளு மேலதான். என்ன பாரு, வண்டி டியூப் உடைஞ்சு போச்சு. எப்படி எப்படி எப்படி? தப்பு இவர் மேலயா? தப்பு யார் மேலன்னு உங்க மாமா கிட்ட கேளு, அவர் சொல்லுவாரு. மாமா என்ன மாமா பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பண்ண நின்னுட்டு இருக்க? அவசரப்பட்டுட்டு ஜனனி, தப்பு என் மேலதான். இப்ப எதுக்கு தேவையில்லாம அடிச்ச? தப்பு ஓடலையா மாமா? அந்த இடத்துல குறுக்க வந்தா? ஏய் யாரே குறுக்க வந்தா? அவர் கரெக்ட்டா தான் ஓட்டிட்டு வந்தாரு. நார்மலா கால் டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாரும் கரெக்ட்டா ஒரு ஸ்பீட்ல தான் வருவாங்க. உங்க மாமா தான் ஹை ஸ்பீட்ல கொண்டு வந்து வண்டியை தள்ளிட்டாரு. வந்துட்டாரு பேசுறதுக்கு. வேணாம், இங்க பாரு, ரொம்ப பேசினா அவ்வளவுதான். தப்பு என் மேலதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? அவ அடிச்சாங்கிறதுக்காக திருப்பி அடிப்பியா? சாரி கேளு. முடியாது. என்ன பண்ணுவ? இப்ப நீ சாரி கேட்கல, அவ்வளவுதான். ஐயோ விடுங்க மேம், உங்களுக்கு டைம் ஆகலையா? பரவாயில்ல சார், இந்த இன்டர்வியூ போனா போயிட்டு போகுது. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. நீங்க சும்மா இருங்கண்ணா. நான் சாரி கேட்கணும்னா முதல்ல அவ தானே அடிச்சா, அவளை சாரி கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். என்ன பொறுத்தவரை தப்புன்னு பட்டா யாரா இருந்தாலும் அடிப்பேன். மாமா இவ சரியான சாடிஸ்டா இருக்கா மாமா. வா நம்ம போலாம். அமைதியா ஜனனி, தப்பெல்லாம் உன் மேல. ஒரு நிமிஷம் என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீ இறங்கி இருக்கலாம்ல. இறங்கி வந்தா கூட பரவாயில்ல, அவர் ஒரு அடி அடிச்சுட்ட. இப்ப பாரு, அவர் அடிச்சதுனால இந்த பொண்ணு ஒன்னே அடிச்சிருச்சு. இது தேவையா? டே 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 டே, ஓவரா நடிக்காதீங்கடா. என்ன வேணே கொண்டு வண்டியை விட்டுட்டு ஒரு அப்பாவி மனுஷனை அடிச்சிட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களோ? என்ன திமிரு அவளுக்கு? ஏறிட்டு வர சண்டைக்கு. ஏய் அப்படிதாண்டி வருவேன். என்ன பண்ணுவ? தப்பு நாங்க தான் பண்ணோம், இல்லன்னு சொல்லல. அதுக்காக என்னை அடிச்சுவியா நீ? இப்ப நீ பண்ணது மட்டும் என்ன தப்பு இல்லாம வேற எப்படி? ஒருத்தர் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லன்னு சொல்லுவ, அப்ப நீ மட்டும் அடிக்கலாமா? அப்ப நீங்க அடிச்சதுக்கு பேர் என்ன? சொல்லு. நீ ஒரு இடத்துல தப்பு பண்ணதுனால தான் நானும் அத பண்ணேன். என்ன? நீ பண்ணதுக்கு மாற பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா தப்பே பண்ணாம எதுக்கு நீ அடிச்ச? அதுக்கு தான் அடிச்ச. நான் அப்படி தாண்டி வைப்பேன். என்ன பண்ணுவ? சரியான பஜாரியா இருக்கடி நீ. யார் பஜாரி? நானா? நானான்னு கேக்குறேன். நான் பட்ல காலையில எந்திரிச்சு வேலை கிளம்புன்னு போகும்போது காலையில நொண்டி மாதிரி குறுக்க வந்து இப்படி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ கிடைச்ச மாதிரி தான். வேலை அப்படியே ஊத்திக்கிட்டு தாண்டி போவோம். சரி வாமா போலாம். உங்கள மாதிரி ஆளுங்க மூஞ்சிலாம் முடிச்சிட்டு போனா ஊத்திக்கிட்டு தான் போகும். எனக்கு என்னது தெரியாதா? பாரு, திரும்ப திரும்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு. என்ன
ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க ப்ரோ. சுற்றி முற்றி ஆளுங்களாம் பார்க்குறாங்க. தப்பு நம்ம 2 பேர் மேலேயுமே இருக்கு. என்ன விட்டுருங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ டியூம் லைட் வேற உடஞ்சிருச்சு. அதை மாற்றுறதுக்கு எப்படியும் ரொம்ப செலவாகும் ப்ரோ. நான் தப்பே பண்ணல. என்கிட்டலாம் காசு கேட்காதீங்க. இந்த கால் டாக்ஸி வச்சு தான் நான் ஏதோ பொழப்பேன். நீங்க எதுக்கு நான் காசு கொடுக்குறீங்க? தப்பு அவன் மேல தானே. அவனே சரி பண்ணுவான். என்ன சரி பண்ணுவல்ல? இப்போ அடிச்சதுக்கு சாரி கேட்க சொன்னல, கேட்க முடியாது. அதுக்கு பதிலா நீயும் வண்டியை ரெடி பண்ணிக்கோ. என்ன தப்பு உன் மேல. உடனே சண்டைக்கு வந்துடுவீங்க. சை, இந்த மாதிரி ஆளுங்க எங்கிட்டு கடந்தா வருவீங்களோ. பாரு, திரும்ப திரும்ப என் மாமா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. நீ என்ன வேற மாதிரி பாப்ப. அவன் பேர் இந்த மாமா. வண்டியை ஒழுங்கா கூட ஓட்ட தெரியல. இவனா ஒரு டிரைவராமா வந்துட்டான். இங்க பாரு, என் லைஃப்ல எந்த ஒரு பொண்ணும் என்னை இவ்வளோ கேவலமா பேசுறது கிடையாது. என்ன நீ பேசிட்டுல, என்ன பேசிட்டு எப்படி நீ உருப்படியா இந்த ஊருக்குள்ள இருக்கேன்னு பாக்குறேன்டி. சரிதான் போ. என் வாழ்க்கையில திரும்ப உன்னை பார்க்கவே கூடாதுடி. சீ, நீயே பார்க்க நினைச்சா கூட நான் உன்னை பார்க்க மாட்டேன். கருமு. ஆமாமா போலாம். ஐயோ ஐயோ அப்பா, கண்டிப்பா இந்த ஃளைட் தாப்பா. இத விட்டுட்டா அடுத்த ஃளைட் மேலதான் போகும். தெரியும் இந்த ஃப்ளைட்டு தான். எதையாவது விட்டுட்டு வந்தியா? இல்லம்மா, எல்லாமே எடுத்துட்டேன். வா நம்ம போலாம். தாத்தாவும் சித்தி வெயிட் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொன்னீலடி. போ, முதல்ல போயிட்டு வா. அதெல்லாம் வரல. நீ போ முதல்ல. ஐ, அம்மா சித்தி. ஐ சித்தி. குட்டி மெதுவா போ. அம்மு மெதுவாடா. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம இவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கா. இவ சந்தோஷத்துக்கு எந்த இடத்துல எந்த குறைச்சலும் வந்துடக்கூடாது. அவ இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷத்தை நான் பார்க்கணும். அவ்வளவுதான். வரேன்டா. அடி பேட்குட்டி. அடி மூக்குலிக்கு. என்ன மூக்குலிக்குன்னு சொல்ற? நீ பெரிய யோகி மாடி. ரொம்ப பண்ணாதடி. வாடி. வா, என் செல்லம். அட நீ ஏர்போர்ட் மெதுவா. சித்தி. சஹானா. தாத்தா இரு. முதல்ல இவளை கொஞ்சிட்டு வரேன். என்னடி? அபி. பா. பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மாசத்துல ஒரு நாள் வந்துட்டு போவேன். இப்போ மொத்தமாவே இங்கே வரணும்னு வந்துட்டேன். சந்தோஷம்தான். வீடியோ கால்ல பேசும்போதெல்லாம் நீ எப்பலாம் வெறுப்பேத்துவ? இடடி மவள ஒண்ணு வச்சுக்கிறேன். நீ இப்போ உன்னை நேர்ல வெறுப்பேத்த வேண்டி நானே. அதையும் பாப்போம். அக்கா, எப்படி இருக்க? என்னடி உடம்பு ரொம்ப இளைச்சிட்டே போற? யாரு அவளா உடம்பு இளைச்சிருக்கா? நல்லா பாரு. நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கா. வாய் பேசுறதுக்கு அடி வாங்க போற. நான் நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்க. நல்லா படிக்கிறியா? ஐயோ, வந்தவன படிப்பை பத்தி பேசுவா. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ பாரு சித்தி, குலாப் ஜாமுன் செய்ய சொன்னேனே, செஞ்சியா? அடி எல்லாமே செஞ்சுட்டேன். வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிடலாம். ஓகே? அவங்க வரட்டும். வா, நம்ம போலாம். கேப்ல தானே வந்தீங்க? ஆமாமா, வா, அவங்க பேசிட்டு வரட்டு போலாம். பா, நீ கூட்டிட்டு வா. நானும் இவ்வளவு கேப்ல இருக்கோம். நீ இத்தனை நாள் கழிச்சு அவளை பாத்திருக்கல, கொஞ்சம் பாச போறானத்தை போட்டு கூட்டு வா. ஏய் இருடி, அவளை தனியா கூட்டிட்டு போகாத. நான் வரேன். அம்மா, இங்க இருக்க கேப்க்கு தான் கூட்டிட்டு போறேன். பக்கத்துல தான் இருக்கு. நான் போறேன். நான் அங்க போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஷர்மி, சொன்னா கேளு. இவ கடக்கா, நீ வாடி போலாம். ஷர்மி. பா, ஏன்பா? ஏமா அப்படி பயந்துட்டே இருக்க? பயந்து இப்படி எவ்வளவு நாள் நீ வாழ போற? பா, என் பையன் எவ்வளோ நியாயமானதுன்னு என் சைட்ல இருந்து யோசிச்சா மட்டும்தாப்பா தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, போலாம்ப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ திரும்ப இங்கே வந்தது. 14 வருஷம் உன்னை நான் தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? இங்க நீ இல்லாம அப்ப என்னால இருக்கவே முடியல. சர்மி இருக்கா, பாத்துக்கிருவா. ஆனா நீ இருக்கிற மாதிரி இல்லம்மா. நீ திரும்ப இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம். ஆனா நான் எவ்வளோ மனசுக்குள்ள பயத்தோட இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தப்பா தெரியும். உங்களுக்கு அது சொன்னா புரியாது. சரி விடுங்க, நான் அழல. வாங்க போலாம். நீ கவலைப்படாத, இனி எல்லாமே மாறிடும். ம்.
முடிவா என்ன சொல்ற? முடியாதுங்கிறேன். இவ்வளவு நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு தெரியலான்னு நினைக்கிறீங்க குடும்பத்தோட? ஆ? எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்லுவோங்கிறேன். ஹம். உங்களுக்கே திரும்ப திரும்ப வந்து கேட்கிற எனர்ஜி இருக்கும் போது எங்களுக்கும் திரும்ப திரும்ப பதில் சொல்ற எனர்ஜி இருக்கும் பெரியப்பா. சோ கவலைப்படாதீங்க பெரியப்பா. ஹம். உங்க தம்பிக்கு நான் புள்ள, அதையும் தாண்டி உங்களுக்கும் புள்ள. உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடும். சோ உங்களுக்கு இருக்கிற அதே திமிரும் அதே டனாவட்டும் எனக்கும் இருக்கும் பெரியப்பா. அத எப்போதும் மாத்திக்க மாட்டேன். ஏன்னா நான் சத்தியன். ம்? பாக்குறேன்டா. ஹ, கண்டிப்பா நீயே வந்து கால்ல விழுந்து வாங்கிக்கோங்க பெரியப்பான்னு சொல்ல வைப்பேன். பாக்குறியா? ம் ஓகே பெரியப்பா, உங்க டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். ம் போயிட்டு வாங்க உங்களோட அந்த ரிவைண்டுக்கு. என்ன இப்போ எனக்கு டைம் இல்லை, அப்புறமா பேசலாமா? கொஞ்சம் ம் நான் சொல்லணுமா என்ன? தாத்தம் புத்தி போகாம அப்படியே இருக்குடா. எல்லாத்தையும் மாத்துறேன், மாத்தி காட்டுறேன். பாக்குறியா? ம் பார்க்குறேன். தேங்க்யூ. போறீங்களா?